Hi friends, welcome to Tutor Joes. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா எக்ஸல் யூஸ் பண்ணி ஒரு சிம்பிள் கான்செப்ட் பார்ப்போம். என்னன்னு பாத்தீங்கன்னா லைப்ரரி சார்ஜ். லைப்ரரி சார்ஜ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா லைப்ரரியில் ஒரு புக் எடுக்கிறோம். அந்த புக் ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் டேட் கொடுப்பாங்க. அந்த டேட்டுக்குள்ளே நம்ம புக்கை ரிட்டர்ன் பண்ணிடணும். அப்படி நம்ம அந்த டேட்டுக்கு மேலே ரிட்டர்ன் பண்ணும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஃபைன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி ஒரு ஷெட்யூலை பேஸ் பண்ணியிருக்கும். அதாவது நீங்கள் லேட் பண்ணுற டேட் 1 to 5 இருந்தால் ₹2 ஃபைன் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 6 to 10 இருந்தால் ₹5, 10 to 30 இருந்தால் நமக்கு ₹10 வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 டேஸ்க்கு மேலே போகும்போது மெம்பர்ஷிப் கேன்சல் ஆகிடும். இப்போ இதுக்கு எப்படி நம்ம ஒரு ஃபார்முலா கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் டேட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தோம்னா அந்த புக்கு நம்ம எடுக்கிற டேட். எண்ட் டேட் அப்படிங்கிறது அவங்க கொடுக்குற நமக்கு ரிட்டர்ன் பண்ண வேண்டிய கடைசி டேட்டு. அதே மாதிரி ரிட்டர்ன் டேட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அந்த புக்கை எப்போ ரிட்டர்ன் பண்ணுறோமோ அதான் ரிட்டர்ன் டேட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் டேட் கொடுக்கணும். அப்போ ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா நான் டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட்டு நான் புக்கு எடுக்கிற டேட் பார்த்தீங்கன்னா January 1, 2015. அப்போ அந்த இயர் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன் 2015. அடுத்தது மந்த்து பார்த்தீங்கன்னா 1. அதே மாதிரி டேவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 1 கொடுத்துட்டு என்டர் பண்ணுறேன். இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் டேட் இந்த இடத்துல என்ட்ரு ஆகிருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 1 மந்த்து கொடுத்துக்கிறேன். அப்போ ஈக்குவல் DAT டேட் 2015 செகண்ட் மந்த்து டே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே கொடுத்துருக்கேன். அதாவது 1 மந்த்து கொடுத்துருக்கேன். அடுத்தது ரிட்டன் டேட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 15 டேஸுக்கு மேலே கொடுத்துக்கிறேன். அப்போ ஈக்குவல் DAYS டேஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கொடுத்துக்கிறேன். சாரி, டேட் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி கொடுத்துக்கிறேன். 2015 செகண்ட் மந்த்து ஒரு 25 அப்படிங்கிற டேட்டை கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தனை டேஸ், அதாவது எவ்வளோ நாள் நம்ம லேட்டாக அந்த புக் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணணும். அப்போ அதுக்காக டேஸ் 360 அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறேன். எண்ட் டேட்லேருந்து ரிட்டன் டேட்டுக்கு பெட்வீனில் எத்தனை டேஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம கவுண்ட் பண்ணணும். அப்போ டேஸ் 360 அப்படிங்கிற ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் டேட் கொடுத்துக்கிறேன். அதாவது எண்ட் டேட் இந்த இடத்துல கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ரிட்டன் பண்ண டேட், நம்ம எப்போ ரிட்டன் பண்ணுமோ அந்த டேட் கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தா போதும், நமக்கு எத்தனை டேஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடச்சிரும். அது நம்ம 24 டேஸ் லேட்டாக கொடுத்துருக்கோம். அப்போ 24 அப்படிங்கிறது கிடச்சிரும். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபைன் அமௌண்ட் கால்குலேட் பண்ணணும். ஃபைன் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷெட்யூலை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணணும். அப்போ அதுக்காக ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், இஃப் அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். இஃப் B8 அப்படிங்கிற செல்லில் இருக்க வேல்யூ நமக்கு 1க்கு மேலே 5க்குள்ளே இருந்தால் நமக்கு ₹2 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். அப்போ இந்த இடத்துல ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணுறதுனால அண்ட் அப்படிங்கிற லாஜிக்கல் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னோட கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். B8 greater than or equal 1. அடுத்து ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா B8 less than or equal 5 அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். இந்த கண்டிஷன் எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணனா RS2 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகணும். அப்போ அந்த மெசேஜை நான் டபுள் கோட்ஸில் கொடுத்துக்கிறேன். RS2 அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த கண்டிஷன் இஃப் அண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். B8 அப்படிங்கிற செல்லில் இருக்க வேல்யூ greater than 6 இருக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 10 இருக்கணும். அப்போ B8 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 10 அப்படிங்கிற கண்டிஷன் கொடுத்துக்கிறேன். இந்த கண்டிஷனை எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணனா RS5 அப்படின்னு சொல்லி மெசேஜ் டிஸ்பிளே ஆகணும். அதனால் RS5 அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். அடுத்த கண்டிஷன் 10 to 30க்குள்ளே இருக்கிற ரேஞ்சுக்கான கண்டிஷன் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இஃப் அண்ட் ஆப்ரேட்டர் கொடுத்துக்கிறேன். B8 அப்படிங்கிற செல்லில் இருக்க வேல்யூ greater than or equal 10. அடுத்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா B8 அப்படிங்கிற செல்லில் இருக்க வேல்யூ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் 30. இந்த கண்டிஷனை எனக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். நம்மளுக்கு RS10 அப்படின்னு சொல்லி மெசேஜ் பிரிண்ட் ஆகணும். அதனால் டபுள் கோட்ஸில் RS10 அப்படிங்கிற மெசேஜ் இந்த இடத்துலலாம் கொடுத்துக்கிறேன். அடுத்து ஃபைனல் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 30 டேஸுக்கு மேலே போகும்போது மெம்பர்ஷிப் இஸ் கேன்சல்டு அப்படிங்கிற மெசேஜ் நமக்கு பிரிண்ட் ஆகணும். இஃப் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ஒரு கண்டிஷன் தான் செக் பண்ண போகிறோம். அதனால் அண்ட் ஆப்ரேட்டர் தேவையில்லை. B8 அப்படிங்கிற செல்லில் இருக்க வேல்யூ greater than 30 இருந்தால் நம்மளுக்கு மெம்பர்ஷிப் கேன்சல்டு அப்படிங்கிற மெசேஜ் பிரிண்ட் ஆகணும். அந்த மெசேஜை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் டைப் பண்ணிக்கிறேன். மெம்பர்ஷிப் இஸ் கேன்சல்டு. ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு எரர் இருக்குது. இந்த எரர் என்னென்னு பார்த்தோம்னா நம்ம ஒரு கண்டிஷனில் செல்லோட அட்ரஸ் கொடுக்காம விட்டுருக்கோம். இப்போ இந்த செல்லோட அட்ரஸ் கொடுத்துக்கிறேன்.
B8 அப்படிங்கிறது கொடுத்துட்டு இப்போ என்டர் பண்ணுறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா RS10 அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபைன் அமௌண்ட் டிஸ்பிளே ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 24 அப்படிங்கிற இந்த லேட் டேஸ் நமக்கு 10 to 30 ரேஞ்சில் இருக்கிறதுனால நமக்கு RS10 அப்படிங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிட்டன் டேட்டை நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். 3rd மந்த்தாக கொடுக்குறேன். அப்போ 3 அப்படிங்கிறது கொடுத்து என்டர் பண்ணுறேன். நமக்கு 54 டேஸ் நமக்கு லேட் டேஸ் இந்த இடத்துல இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெம்பர்ஷிப் இஸ் கேன்சல் அப்படிங்கிற மெசேஜ் பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கான்செப்ட்டுக்கு நம்ம சிம்பிளாக ஃபார்முலா க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்த ஃப்ரெண்ட்ஸ் இதனோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் எக்ஸல் ஃபார்முலாஸ் வீடியோஸ் வேணும்னா நீங்கள் எங்கள் வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் எங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.